2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கும் மேல் அதிமுக வெற்றி பெறும். ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்று கனிமொழி கூறினார். இன்றைக்கு 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்திருக்கிறது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் தங்களுடைய ஆயத்த பணிகளை தொடங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் ஒட்டப்பிடாரம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஆகியோர் பொதுமக்களுக்கு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறுகையில், கலைஞர் கருணாநிதி இருக்கும் வரை அவர்தான் முதலமைச்சர். மகன் ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். மகள் எம்பி குடும்பத்திற்கே பட்டா போட்டு இருக்கின்றார்கள். திமுக கட்சி அல்ல, அது ஒரு கம்பெனி. திமுக கட்சிக்காரர்கள் காலம் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதிமுகவில் உழைப்பவர்கள் உயரலாம். 2021 நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கூறி மக்களை நம்ப வைத்து நடைமுறைக்கு சாத்தியப்படாத வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். மக்கள் தெளிவாக இருக்கின்றனர். நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கருணாநிதி இருந்தபோதும் இவ்வாறுதான் பொய் வாக்குறுதிகளை அளித்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் நிலம் தருவேன் என்று. ஆனால் யாருக்காவது நிலம் கிடைத்ததா? ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கும் மேல் அதிமுக வெற்றி பெறும். சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருடத்தில் மின் கட்டணம் ஒரு பைசா கூட கூட்டவில்லை. விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ், நிவாரணம் எல்லாம் வழங்கினோம். ஆனால் திமுக ஆட்சியில் ஒன்றும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் 500 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தியவர்கள் தற்போது திமுக ஆட்சியில் 1800 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தி வருகின்றனர். கனிமொழி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் மது விலக்கை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்தே இருக்கின்றன. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற கதையில் 5 தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி அறிவித்திருக்கிறார். இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் வர இருக்கிறது. தற்போது வரும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுக வெற்றி பெறும் என்றே வருகிறது என அவர் தெரிவித்தார்.